ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி உஷா சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டுடே சமையலில் ரசம் தான் பார்க்க போகிறோம். நான் அந்த அளவு ஒரு புளி எடுத்திருக்கேன். புளி வந்து நல்லா கையில் கரைச்சிக்கோங்க. அந்த திப்பி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு ஒரு இதில் ஊற்றிக்கோங்க. நான் இந்த வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். சரிங்களா, சின்ன சின்ன தக்காளி. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. இது 3த்தையும் வந்து நம்ம கையிலே நல்லா நசுக்கணும். மிக்சிலேயோ அரைக்காதீங்க. கையில் அந்த கொத்தமல்லி நசுங்க அந்த சாறு வர வர தான் ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கையிலே எவ்வளோ நசுக்க முடியுமோ நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு வேற போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ரசம் அது அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன ஸ்பூன் மிளகு, 4-5 பூண்டு, அரை பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இடிச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு அதை போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை ஏன் அரைக்கலைன்னா, சின்ன பசங்க சாப்பிட தொண்டையில் சிக்கும். ஸோ வந்து அரைக்க வேண்டாம், நம்ம தாளிச்சிட்டாலே போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குங்களா, இஞ்சி பூண்டு வெங்காயம் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு, சீரகம் அதை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். அந்த பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் கலந்த உடனே நம்ம கரைச்சி வச்ச அந்த ரசம் இருக்கு இல்லையா, அதுவும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஏன்னா அது நம்ம அடியில் வதக்கிறதுனால பிடிச்சிக்கும், அதனால் நான் கிண்ட சொல்கிறேன். நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைங்க. சரிங்களா, பாருங்கள், இப்போவே ரசம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரசம் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரசம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு செஞ்சேன். பையனுக்கு வந்துட்டு காலைல பால் சாதம் உருளைக்கிழங்கு கட்டி கொடுத்தாச்சு ஸ்கூலுக்கு. இப்போ ரசம் வச்சு இந்த உருளைக்கிழங்கோட வச்சு சாப்பிட்டா பாருங்கள், ஒரு கொடி வந்துருச்சு பார்த்தீங்களா. வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. சாப்பாடும் இந்த சுட சுட ரசமும் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும் போது செம்ம எம்மியாக இருக்கும். இந்த டிஷ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைப்பில் ஒரு வாட்டி ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு ஸ்லிம்மில் வறுத்துடுவேன், மிளகாத்தூள் உப்பு போட்டு. இதோட சாப்பிடும் போது செம்ம எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ. விசிட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.